எங்களுடைய நண்பர்களாகத்தான் உங்களை எல்லாம் எப்போதும் தேவி நினைத்துக் கொண்டிருக்கிறது. தேவி மெய்யப்பன் சித்தியாருடைய காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் இதில் குறிப்பாக சரவணன் சார் அவர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பர்களாக கருதி கொண்டு அவர்கள் வீட்டில் எது நடந்தாலும் என்ன செய்தாலும் பத்திரிகையாளர்கள் எந்த உறவு வைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அவர்கள் வீட்டுக் கொண்டு அவர்கள் மனமாக மாற்றிக்கொண்டவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்பதை நான் சொல்லித் தெரியவில்லை. உங்கள் அத்தனை பேருக்குமே அது தெரியும். அந்த துறையில் ஒரு புதிய முயற்சி என்னென்ன செஞ்சோம், எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதுனா 80 வருஷமாக ஏவிஎம் செய்திருக்கிற சாதனைகளை ஏவிஎம் சித்தியார் சாதனைகளை அவருடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை சினிமாவில் கொண்டு போவதை ஏவிஎம் சித்தியார் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக பங்கு உண்டு என்பதை உண்மையாக அப்படிப்பட்ட அந்த ஏவிஎம் நிறுவனம் இன்றைக்கு ஏவிஎம் கன்வென்ஷன் சென்டர் என்ற பல நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறார். உங்களையெல்லாம் ஏன் நினைத்துக் கொண்டால் ஏவிஎம் ஸ்டுடியோ மொழியை உங்களுடைய அரங்கான எல்லா வசதியும் கொண்ட இந்த அரங்கத்தை உங்களுக்கு முதலிலே காட்டி இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த மண்டபத்தையும் தேவியுடைய சாதனைகளையும் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆகவே பத்திரிகையாளர்கள் உங்களை அனைவரையும் நான் வேண்டி கேட்டு ஆசைப்படுகிறேன். நல்ல முறையிலே தேவியுக்கு ஒரு அனுபவத்தை தாருங்கள். இந்த மண்டபத்தை மக்களிடத்தை கொண்டு போய் சேருங்கள். அதை செய்வீர்கள் என்று நம்பிக்கை கிடைக்கிறது. ஆனாலும் உங்கள் அழைத்து அதை நேரிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளருடைய நிகழ்ச்சியை இங்கே வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிற உங்களையும் வீடுகாரர்களையும் விழிப்புணர்வாளர்களையும் மக்கள் தொடர்பாளர்களையும் வருக 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 என்று ஏவிஎம் குடும்பத்தின் சார்பில் நீங்கள் அனைவரையும் இரு கரம் நோக்கி வணக்கத்தோடு வரவேற்கிறேன். கைதிட்டு பத்தல கையெழுத்தினாலே எங்களுக்கு ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு போடும். நல்ல கையெழுத்துங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கை வேறு யார் கையில நம்ம கையிலே இருக்குது. ஆகவே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களை சேர்ந்தவர்கள் மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது மகிழ்ச்சி. ஏவிஎம் செட்டியார் அவர்கள் முழு நேரம் சொல்லிவிடுதான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் வேலை ஷூட்டிங் போவார், எடிட்டிங் போவார், ஆக்டிங் போவார். அவங்க 24 மணி நேரம் எதை செய்யணும் அப்படின்னா அதை நாங்கள் செய்யலை. எங்கள் ஏவிஎம் செட்டியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நாங்கள் பின்பற்றுவோம். அவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டோம், இப்படி ஸ்டுடியோ இருக்கீங்களே, உங்களுக்கு பொழுதுபோக்கு கொண்டு அப்போ சொன்னார், நாம் செய்கிற தொழிலே பொழுதுபோக்கு போ, இதுக்கு மேலே வெளியே போகணும், எனக்கு சினிமாவில் இருப்பதே என்ன. அதனால தான் அவர் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியும். ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த ஏவிஎம் ஸ்தாபனத்தில் இருக்கிற நாங்கள் ஊழியர்கள், நிர்வாகிகள், பெரியவர்கள், நாம் பத்திரிகையாளர் பலவர்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க அந்த இன்ஸ்டியூட்டில் கிடையாது. எங்களுக்கு இன்ஸ்டியூட்டே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். நாங்கள் தொழில் கற்றுக்கொண்டதே ஏவிஎம் ஸ்டுடியோ தான். ஆகவே நான் ஏவிஎம் ஸ்டுடியோ சொல்ல மாட்டேன், இது ஏவிஎம் பல்கலைக்கழகம். அவருடைய வேந்தர் ஏவிஎம் செட்டியார், துணைவேந்தர் முருகன், குமரன், பாலு, நம்முடைய சரவணன் சார், இங்கே வந்த இயக்குநர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். அந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க தான் இந்த முத்தராமன் 60 வருஷமாக 55 படங்களை இயக்கி விட்டு உங்கள் முன்னாலே இருக்கிறேன் என்பதை ஆகவே அப்படிப்பட்ட சாதனைகள் படித்திருக்கிற ஏவிஎம் இன்றைக்கு ஏவிஎம் கன்வென்ஷன் சென்டர் இந்த அமைப்பை, இந்த அரங்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். இதற்கு நல்ல அறிமுகம் கொடுத்து மக்களிடத்தில் செல்வதற்கு யார முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று
ஏவிஎம் செட்டியார்கள் சார்பில் ஏவிஎம் குடும்பத்தார் சார்பில் மனமொழி எல்லோரையும் கேட்டுக்கொள்வோம். உள்ளத்தால் பொய்யாதமையும் உலகத்தால் பொறுத்துமையாமல் குறை சொல்லி உள்ளத்தை பொய்யில்லாமல் வளர்ந்தார் உலகத்தால் உள்ளத்தை பிறப்பு உள்ளவருக்கு உதாரணமாக சொல்லி அனைவருக்கும் வருக 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.